ஹாய் காய்ஸ், நம்மளுடைய தமிழக புதிய முதல்வர் தமிழகமே அதிர்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சோ என்னன்னு தானே கேக்குறீங்க. சோ நீங்க தமிழ் எழுத படிக்க தெரியும்னா உங்களுக்கு வேலை கல்வி தகுதியா நீங்க 8வது 10வது இந்த மாதிரி எல்லாம் தேவையில்ல. உங்களுக்கு நல்லா தமிழ்ல பேச தெரியும், நல்லா எழுத தெரியும், அது இருந்தாவே உங்களுக்கு வேலை உறுதி. அவசர அவசரமாக வந்த அரசு வேலைங்க. சோ எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு அரசு வேலை நம்மளுடைய தமிழக முதல்வர் கொடுக்குறாங்க. நேர்காணல் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த மாவட்டத்துல சொந்த ஊர்லயே வேலை இருக்க போகுதுங்க. சோ இந்த அருமையான வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல முக்கியமா ஆண்களும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய வேலை வாய்ப்புலாம் அதிகமா நம்மளுடைய தமிழக முதல்வர் அறிவிச்சிருந்தாங்க. தற்போது ஆண்களும் விண்ணப்பிக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். சோ நம்ம நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா என்ன வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, மேலே மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்னு. ரைட் சைடுல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்ட சொல்லிட்டாங்க. சோ அடுத்து பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல என்ன போஸ்ட் எழுதுறோம், 2 டைப் ஆஃப் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. அது என்ன போஸ்டிங் நோட்டிபிகேஷன் பார்த்து நீங்க எழுதுங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் திருப்பூர் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் திருப்பூர் மாவட்டத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்குதுங்க. சோ ஹாஸ்பிட்டல்ல என்ன ஒர்க்னு தான் கேக்குறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் இருக்குதுங்க, வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். சோ அடுத்து பாருங்க, உங்களுடைய நேம் விண்ணப்பதாரின் பெயர் கேட்டிருக்காங்க. தமிழ்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எழுதுங்க. அப்பதான் தமிழ் எழுதப்படி தெரியும் உங்களுக்கு தெரியும். சோ அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேம் எழுதிக்கிங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க, அது எழுதிங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டான வயது கேட்கறாங்க, எழுதுருங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்க, ஏதாவது படிச்சிருந்தீங்களா நீங்க எழுதுங்க. இதுல இன்னொன்று டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி இன்னொரு போஸ்ட் கேட்டிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ண சொல்றாங்க. நீங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும். தற்போதைய வீட்டு முகவரி, இப்ப எங்க வசிக்கிறீங்களோ அந்த அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் கேட்கறாங்க. ரெண்டுமே எழுதிங்க. ரெண்டு சேமா இருந்தா ரெண்டுமே எழுதிங்க. கம்யூனிட்டி கேட்கறாங்க, என்ன கம்யூனிட்டி. அதே மாதிரி ஆதார் நம்பர் கேட்கறாங்க. போன் நம்பர் கேட்கறாங்க, அது எழுதுருங்க. இமெயில் ஐடி கேட்கறாங்க, அது எழுதுருங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது கேட்கறாங்க, அது எழுதுருங்க. அதே மாதிரி நீங்க 3ஆம் பாலினவர், அதே மாதிரி மாற்றுத்திறனாளி, கணவரால் கையிடப்பட்ட ஆதரவற்ற விதவியா இருந்தீங்களா நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. பின்பக்கம் அறிவுறுத்தப்பட்டுள்ள விவரங்கள் அடிப்படையில் சான்று எல்லாமே வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இடம் தேதி இந்த இடத்துல நீங்க சைன் பண்ணிருங்க. சோ இந்த இடத்துல இடம் தேதி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரெண்டுமே போட்டு இந்த இடத்துல பாருங்க, உங்களுடைய கையெழுத்து போட்டு சொல்றாங்க. அதை நீங்க போட்டுங்க. சோ பின்பக்கத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல விண்ணப்பதாரர் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இணைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட நீங்க வைக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த செல்ஃப் அட்டஸ்டட் என்னன்னா பாத்தீங்கன்னா, உங்களுடைய போட்டோ மேல நீங்க சைன் பண்ணு கிராஸா அது பாத்துங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம், இல்ல 10th 12th மார்க் ஷீட் இந்த மாதிரி டிசி வைக்கலாம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். வேற ஏதாவது நீங்க கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் கரண்ட் டேட் ரினியூவல் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவிடன்ஸ் பார்த்தா தமிழ் எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறதுக்காக 10வது 12வது ஏதாவது ஒரு மார்க் ஷீட் வைக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. சோ அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஏதாவது இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருந்தீங்களா அதோட சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. சோ உங்ககிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்குதோ அதை மட்டும் வைங்க. வாங்க நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். சோ இந்த நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருப்பூர் மாவட்டத்தில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. சோ இதுல ரெண்டு போஸ்டுங்க. வார்டு மேனேஜர் போஸ்டுங்க. உங்களுக்கு 6 வேகன்சி இருக்குதுங்க. 12,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளங்க. பேசிக்கா டிகிரி படிச்சிருக்கணும். டிகிரி வித் டிப்ளமோவோ இல்ல சர்டிஃபிகேட் கோர்ஸும் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன்ஸ் டிகிரி முடிச்சுட்டு அடுத்து அதுக்கு ரிலேட்டடா டிப்ளமோவோ வேற கோர்ஸுக்கு அதை படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. 8,500 ரூபாய் மந்த்லி சம்பளம். உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருவாங்க. இது கான்ட்ராக்டில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அடுத்து கீழே பாருங்க என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருப்பூர், வெள்ளியங்காடு, தாராபுரம் ரோடு, திருப்பூர் மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிபந்தனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 35 வயசுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது டெம்பரரி ஜாப், எப்பயுமே பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான 11 மாத ஒப்பந்த பத்திரம் நீங்க கொடுக்கணும்.
1 வருடம் மருத்துவமனையில் பணியாற்றிய முன் அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்ப படிவம் பொறுத்தவரைக்கும் பாருங்க, நம்மளுடைய திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அதில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்து பூர்த்தி செஞ்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 19/5/2026 காலையில 10 மணி முதல் நடைபெறும் நேரடி நேர்காணல்ல கலந்து கொள்ளுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க டைரக்ட்டா போய் கலந்துக்கலாம்னு சொல்லி குடுத்துட்டாங்க. கையொப்பமிட்டவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, தேர்வுக்கான பொருத்தமான விண்ணப்பதாரரை அழைக்கும் உரிமை உள்ளதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. மேற்குறிப்பிட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம், குறையலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 10வது, 12வது டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் எல்லாமே அனுபவ சான்றிதழ் சம்மந்தப்பட்ட பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான எல்லா சான்றிதழுமே நீங்க வைக்கப்படணும். அப்படி நீங்க வைக்கலன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு சொல்லிக் குடுத்துறாங்க. சம்பந்தப்பட்ட பதவிக்கான அரசாணையில் குறிப்பிட்டவாறு மதிப்பெண் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வழங்கப்படணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க கொரோனா டைம்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மார்க் குடுப்பாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பெனிஃபிட் இருக்குது. ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்ட 3ஆம் பாலினத்தினர் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மார்க் போடுவாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தற்காலிகமான வேலைன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஜாப் ஏதாவது வருதா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.